மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஒரு ஒன் லைன்ல குற்றச்சாட்டு வச்சுட்டு கிளம்பி ஓடிட்டாங்க. எங்க உண்மை அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிருமோன்னு எல்லாரும் எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க. கடைசி 5 வருஷத்துல அவங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு விட்டு கொடுத்த ப்ராஜெக்ட் எத்தனை தெரியுமா? 25 இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 25 இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ என்ன தெரியுமா? 3.3 லட்சம் கோடி. 3.3 லட்சம் கோடி. அதனால எத்தனை ஜாப் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இழந்திருக்காங்க தெரியுமா? 2,03,000 ஜாப்ஸ் இழந்திருக்காங்க. JSW குரூப் ஒடிசாக்கு போயிருக்கு. EV பேட்டரி அண்ட் ஸ்மெல்டிங் 2024ல போயிருக்கு. குஜராத் சுசுகி மோட்டார் ஆட்டோமொபைல் 2024ல போயிருக்கு. குஜராத்துக்கு மறுபடியும் மைக்ரான் டெக்னாலஜி ATMP போயிருக்கு. மகாராஷ்டிரா டொயோட்டா மோட்டார் 2024ல போயிருக்கு. இவங்க என்னைய கேள்வி கேட்குறாங்க, ஆந்திராவுக்கு நான் வழி அனுப்பிச்சு வைக்கிறேன்னு 30 நாளில் எங்களை கேள்வி கேட்குறாங்க. அதுக்கும் நான் ஆன்சர் வச்சுருக்கேன். அவங்க கேட்ட ஒவ்வொரு கம்பெனிக்கும் நான் சொல்கிறேன். அப்போலோ டயர்ஸ் சொன்னாங்க. இது யார் சொன்னது தெரியுமா? திரு ரகுநாதன் அவர்கள். அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் தற்போது 2 புதிய திட்டங்களை இந்தியாவில் அமைக்க திட்டமிட்டு வருகிறது. ஒரு திட்டம் ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீ சிட்டிக்கு அருகில் உள்ள அவர்களின் தற்போதைய நிலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஏற்கனவே பிப்ரவரி 2026 எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இது ஒரு புதிய திட்டம் அல்ல. 2வது திட்டத்திற்காக ஒரு கிரீன்ஃபீல்டு அல்ட்ரா மெகா திட்டத்திற்காக தமிழ்நாட்டுடன் கலந்துரையாடல் நடத்தியதை தொடர்ந்து அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் தென் தமிழகத்தில் நிலம் தெரிவு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள முதலீடு ஒரு தனிப்பட்ட திட்டம் என்றும் இது தமிழ்நாடு அரசுடன் நடைபெற்று வரும் கிரீன்ஃபீல்டு திட்ட கலந்துரையாடல்களை பாதிக்காது என்றும் அந்நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இன்னைக்கு ஹூண்டாய் போகக்கூடிய நிலைமையில இருந்தவங்கள நாங்க போய் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் இதை தொடரும் அப்படின்னு சொல்றத நீங்க போன கவர்மெண்ட் வரவேற்கணும். எங்க இதுல நான் போகவே இல்லை நான் சொல்றேன். நம்ம இதுல போகவே இல்லை. அவங்க டயத்துல போனத நம்ம மேல பழி போடுறதுதான் என்னால ஏத்துக்க முடியல. பல காரணங்கள் இருக்கு. ஒன்னு டிலே, பல கரப்ஷன். அவர் கூட ஒரு ஆக்டிங் மினிஸ்டர் ஒருத்தவர் இருந்தார், அவருடைய தம்பி. அவர் முன்னெடுத்து வச்ச அத்தனை கரப்ஷன் மூலமா தான் இன்னைக்கு எல்லா கம்பெனியும் வேற ஒரு ஸ்டேட்டை தேடி ஓடுறாங்க. லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க மீது FIR நடவடிக்கையோ இல்ல DVSC கேஸ் போடுறதுக்கான சாத்தியம் இருக்கு. அதுக்கான நடவடிக்கைகள் நாங்க கண்டிப்பா எடுப்போம். ஆனா நீங்க ஒரு என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும் கூட அதுக்கு கூட நீங்க காசு கட்டுற நிலைமை தான் இன்னைக்கு இருந்தது. அதையெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லி தான் 21 days அப்ரூவல் நாங்க கொண்டு வர போறோம்.